ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்று உரையில் எவ்வாறு விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் முகலாய ஆதிக்கத்திலிருந்து பல இடங்களை வென்று தன்னுடைய ஆட்சியை அங்கு நிறுவுவதற்காக கண்ணனூர் காட்டில் படைகளோடு தங்கி கண்ணனூர் அரண்மனை மேட்டில் ஒளிவிருந்த மாரியம்மனை தரிசித்து தங்கள் நோக்கத்தை சொல்லி வேண்ட பிறகு அவர்களை ஆட்சி அமைக்க வைத்த அந்த மாரியம்மனுக்காக அங்கே ஒரு ஆலயத்தை அவர்கள் எழுப்பினார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். சமயபுரத்தால் எவ்வாறு தோன்றினால் எவ்வாறு அங்கு ஆலயம் எழுப்பப்பட்டது என்பதை தான் நாம் பார்த்தோம் நேற்று. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அன்னையிடம் பக்தி கொண்ட சூரப்ப நாயக்கர் என்பவர் பின்னாளில் அன்னைக்கு பழைய திருவுருவத்துக்கு பதிலாக புதிதாக வேறொரு திருவுருவை செய்து வைத்தார். ஆனால் அன்னை அதனை அங்கீகாரம் செய்யவில்லை. அதனால் மனம் சோர்ந்த நாயக்கர் அன்னையிடம் மனமுருக வேண்ட அதன் பலனால் அன்னைக்கு நடக்கும் பெருவிழாவில் 9ஆம் நாள் அன்று இந்த திருவுருவே வீதி உலாவில் இடம்பெறச் செய்தார். தற்போது கோவிலில் சுற்றுப்பிரகாரங்களோடு காட்சியளிக்கும் அன்னை உயரிய பீடத்தில் அமர்ந்து 5 தலை நாகம் குடைபிடிக்க 8 திருக்கரங்களோடு அருளாட்சி செய்து வருகின்றார். மாரியம்மன் தன் திருக்கரங்களில் கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஏந்தி இடது திருவடியை மடித்துக் கொண்டு வலது திருவடியை 5 அசுரர்களின் தலைகளின் மீது வைத்துக் கொண்டிருக்கின்றார். நெற்றியில் திருநீறு, குங்குமம், ஜொலிக்கும் தோடுகள், மூக்குத்தி போன்ற அலங்காரங்களுடன் 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களை திருமேனியில் கொண்ட பிரதிஷ்டையில் அனுபவிக்கின்றார் சமயபுரத்தார். கண்ணபுரம் என்ற பெயரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. சிறந்த பிரார்த்தனை தலம். அம்மை நோய் கண்டவர்கள் இங்கு வந்து தங்கி வேப்பிலையின் மகிமையால் குணம் பெறுகின்றார்கள். இவளை முறைப்படி வழிபட்டால் மழை வளம் கொழிக்கும், தீராத வினைகள் தீரும், பக்தர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அம்மை, காலரா போன்ற கொடிய நோய்களும் தோல் சம்பந்தமான நோய்களும் அம்பாள் அனுகிரகத்தால் தீர்ந்துவிடும். இந்த அதிசய நிகழ்வு இங்குதான் நடைபெறுகின்றது. பில்லி, சூன்யம், பிசாசு தொல்லைகளும் அம்பாள் வழிபாட்டால் மறைந்து விடுகின்றது. இந்த திருக்கோயிலுக்கு அருகில் பெருவளை வாய்க்கால் இருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு மேற்கே மாரிதீர்த்தம் என்ற விசேஷ குளம் இருக்கின்றது. இதனாலேயே சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம் என்ற முதுமொழியும் இருந்து வருகின்றது. தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் தலங்களில் தலைமை தலமாக, அதிக வருமானம் தரும் தலமாக இது விளங்குகின்றது. சரி, சமயபுரம் மகமாய தீர்த்தத்தின் மகிமையை பார்ப்போம். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனின் திருக்கோவிலின் வடமேற்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் இந்த தீர்த்தம் இருக்கின்றது. விஜயநகர நாயக்கர் கால கோவில் திருப்பணிகளில் இந்த குளம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். நாற்புறமும் நுழைவு பாதை படிகளுடன் அமைக்கப்பட்டு நடுவில் அழகிய கோபுரத்தோடு சிறு மண்டபமும் கட்டப்பட்டிருக்கின்றது. பல கட்டிடக்கலை மரபுகளை இந்த திருத்தலம் பெற்றிருப்பதையும், இந்த குளம் அவ்வளவு விஷயங்களை பெற்றிருப்பதையும் நம்மால் காண முடிகின்றது. இந்த திருக்குளத்திற்கு பெருவளை வாய்க்கால் வழியாக நீர் கொண்டு வரப்படுகின்றது. எஞ்சிய நீரை வெளியேற்ற தரையின் உட்புறம் வாய்க்கால் மூலமாக நீர்வழி போக்கும் நிலத்தடி நீர்வழி வாய்க்காலும் அமைக்கப்பட்டிருப்பது இதனுடைய மிகச் சிறப்பான விஷயமாகும். மற்ற காலங்களில் மேற்குறிப்பிட்ட முறையில் நீரை நிரப்பி தெப்ப உற்சவம் பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசத்துக்கு முதல் நாளும் சித்திரை தெப்பமும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த நாட்களில் அருள்மிகு மாரியம்மன் மேற்கு கரையில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி வழங்குகின்றார். முற்காலத்தில் அரசுகளால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த இந்த குளம் தற்போது திருக்கோவில் நிர்வாகத்தின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு இந்த தீர்த்தத்திலிருந்து தான் பக்தர்கள் அக்னி சட்டி எடுப்பது, அழகு கூட்டி வருவது போன்ற மிக முக்கியமான மரபுகள் எல்லாம் தொடர்ந்து வருகின்றது. பிரசித்தி பெற்ற இந்த திருக்குளத்தில் பல வகையான தீபங்களை மிதக்கவிட்டு அம்மனுக்கு பிரார்த்தனை தீபம் ஏற்றப்படுகின்ற ஐதீகமும் இங்கு இருக்கின்றது. இப்படி இந்த தலம் பற்றி வரலாறுகள் சுவையாக சொல்லப்பட்டாலும் ஈசன் அரங்கனின் ஆலயத்திலிருந்து இருந்து இந்த அகிலம் காக்க திருவுள்ளம் கொண்டு வெப்ப நோயால் வெந்து திரும்பும் தன் மக்களின் துய தீர்க்க இங்கே அழகாக அவதாரம் செய்கின்றார். தனது கருணையை மாறியாக மக்கள் மீது பொழிந்து ஆயி மகமாயி என்று அழகாக அழைக்கப்படுகின்றார்.
சமயத்தில் ஓடோடி வந்து உதவிடும் மனம் கொண்ட மாரியம்மா இந்த சமயபுரம் மாரியம்மா. இந்த மாரியம்மனை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகாமாயியே போற்றி போற்றி. ஓ